சென்னையில் தமிழ்நாடு அரசின் முதலீடுகள் செயலாக்க மாநாட்டை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். $74,267 கோடி ரூபாய் மதிப்பில் 71 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி 52 புதிய திட்டங்களை தொடக்கி வைத்தார். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு எதிராகவும் பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் கொள்கைகளை வகுத்து செயல்படுவதாக மத்திய அரசுக்கு எதிர்ப்பு. தொழிற்சங்க கூட்டமைப்பினரின் அழைப்பை ஏற்று நாடு முழுவதும் பல்வேறு துறை சார்ந்த சுமார் 30 கோடி தொழிலாளர்கள் இன்று பொது வேலை நிறுத்தம். நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ரயில்களை மறித்து போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக சாலைகளையும் மறித்து தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்மயமாக்கலை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம். சென்னை அண்ணா சாலையில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம், மறியல். பொது வேலை நிறுத்தம் நடப்பதால் கேரள மாநில எல்லையிலேயே பேருந்துகள் நிறுத்தம். தேனி மாவட்டம் போடி, கன்னியாகுமரி மாவட்டம் கிளியக்காவலை உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு. பொது வேலை நிறுத்தத்தையொட்டி புதுச்சேரியில் தனியார் பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட சேவைகள் பாதிப்பு. அரசு பேருந்துகள், கடைகள் வழக்கம் போல இயங்கும் நிலையில் பலத்த பாதுகாப்பு. கேரளாவில் தொழிற்சங்கங்களில் வேலைநிறுத்த போராட்டத்தால் கடைகள் மூடல், வாகனங்கள் இயங்காததால் வெறிச்சோடி காணப்படும் சாலைகள். நாடு முழுவதும் நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு. தொழிலாளர்களின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்யப்பட்ட போது அவர்களின் குரல் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும்? திமுக காங்கிரஸ் கூட்டணியை சிதைக்க சிலர் சதி செய்வதாக முதலமைச்சர் கூறியிருந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூ கேள்வி. டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிகள் விவகாரத்தில் திமுக அரசு மக்களை முட்டாளாக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டாரா இல்லையா, எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை விளக்க வலியுறுத்தல். கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பாஜக ஆதரவு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் ஆதரவு தெரிவித்து போராட்டத்திலும் பங்கேற்பு. இதுதான் மத்திய அரசு சம்பளம். இது மாநில அரசு துறை இல்லையாது, தபால் துறைக்கு மத்திய அரசு. இதை உங்களெல்லாம் ஏமாத்துறாங்க, அவங்கள நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருஷமா தர முடியாதவங்க எதுக்கு நீங்கள் வாக்குறுதியை நம்பி நீங்கள் இது பண்ணி எடுத்துருக்கீங்க? அதனால் நீங்கள் என்ன வருங்காலத்தில் என்ன செய்யணும்? இரு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெளியான தகவலுக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா மறுப்பு. தொண்டர்கள் விரும்பும் கட்சியுடன் தான் கூட்டணி அமையும் என உறுதி. மாவட்ட செயலாளர்கள், எங்க நிர்வாகிகள், தொண்டர்கள்
எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நல்ல நாளில் உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. நுழைவுச்சீட்டு பெற்ற 4998 பேருக்கு மட்டுமே அனுமதி. நுழைவுச்சீட்டு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அனுமதி இல்லை என்று திட்டவட்டம். புதுச்சேரிக்கு மாநில தகுதி கிடைப்பதற்காக சட்டப்பேரவை தேர்தலையும் புறக்கணிக்க தயார் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. தேர்தல் புறக்கணிப்பு முடிவை எடுத்தால் முழு ஆதரவளிப்பதாகவும் திமுகவும் அறிவிப்பு. NLC நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 442 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார். புகார்தாரரிடம் ஆதாரங்களை பெற்று விசாரணை மேற்கொள்ள CBIக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி கோவிலில் பக்தர்களுக்கு வழிகாட்டும் மைக்கில் தவேக பாடலை ஒலிக்கவிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினரால் பரபரப்பு. உங்க விஜய் பாடலை ஒலிக்கவிட்டு அட்டகாசம். தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்படும் சிவராத்திரி விழாவில் மேலும் 3 கோவில்களை இணைத்து அறநிலையத்துறை உத்தரவு. கடந்த ஆண்டு வரை 9 கோவில்களில் நடத்தப்பட்டு வந்த நிலையில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில், விருதாச்சலம் விருதகிரீஸ்வரர் கோவில், திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் ஆகியவையும் சேர்ப்பு. நாமக்கல் தொகுதியில் தன்னைத்தானே தவேக வேட்பாளர் என கூறி வாக்கு சேகரித்து வரும் அதிமுக முன்னாள் MLAவின் அக்கா மகன் கட்சி தலைமை அறிவிக்கும் முன்பே துண்டறிக்கைகளை வழங்கி வீடு வீடாக பரப்புரை. கனரக வாகனங்களுக்கு தகுதிச் சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டண உயர்வை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட லாரிகள் வேலை நிறுத்தம். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து ரேஷன் கடைகளுக்கு நெல் ஏற்றி செல்லும் பணிகள் பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,520 ரூபாய் சரிந்தது. ஒரு பவுன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் கிராமுக்கு 190 ரூபாய் விலை குறைந்த ஆபரண தங்கம் 1 கிராம் 14,600 ரூபாய்க்கு விற்பனை. நான்காவது நாளாக ஏறவோ இறங்கவோ இல்லாமல் மாறாத வெள்ளி விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை. அமெரிக்காவுடனான இந்தியாவின் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகளை ஏந்தி எம்பிக்கள் முழக்கம். இந்தியாவிலேயே முதன்முறையாக மகாராஷ்டிராவின் மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள இசை சாலை. வாகனங்கள் செல்லும் போது ஜெய்ஹோ என்ற பாடலை இசைக்கும் வகையில் இசை பட்டைகளை பொருத்தி அசத்தல்.